நண்பா, எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? சரி வாங்க, நீ கமெண்ட் பண்ண எல்லா நண்பருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. சரிங்களா? அதேமாதிரி ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். வின்னிங் வந்து கொடுத்து வரும். சரிங்களா? கவலைப்படாதீங்க, நம்ம எடுத்து கொடுப்போம். பழைய மெத்தடில் ட்ரை பண்ணுவோம். பெட்டராகவே வின்னிங் எதிர்பார்ப்போம். சரிங்களா? சரி வாங்க, நம்ம இன்றைக்கி என்ன கொடுத்தோம், ரிசல்ட் என்ன வந்துச்சு. சரிங்களா? நான் கொடுத்த நம்பர் ஒரே ஒரு சிங்கிள் போர்டுக்கு சிங்கிள் நம்பர் தான் கொடுத்துருந்தேன். 682 கொடுத்தேன் நண்பா. சரிங்களா? 682 8 தான் ஆல் போர்டு கொடுத்தேன். ஏன்னா 8 வர்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனால் 8 பவர் 3 போயிடுச்சு நண்பா. சரிங்களா? நம்ம கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா போர்டு எதுவுமே மாறல. அந்த 3 பி போர்டில் மாறிடுச்சு. சரிங்களா? நம்ம 8 கொடுத்துருந்த பி போர்டுக்கு அது பார்த்திங்கன்னா பவரில் 3 போயிடுச்சு நண்பா. சி போர்டு. சரிங்களா? சி போர்டு நம்ம 2 தான் கொடுத்துருந்தோம். நேற்று நம்ம சொல்லியே கொடுத்துருந்தோம் சி போர்டு 2க்குன்னு. ஏன்னா இந்த 6ன்னு வந்தாலே அது கண்டிப்பாக ஒரு 2ஆம் நம்பர் வந்துடும். நம்ம அதனால தான் சி போர்டு 2 கொடுத்துருந்தோம். அதே மாதிரி 2ஆம் நம்பர் பாஸ். சரிங்களா? இங்கே 2 பாஸு. நம்ம ஒரு 30 ரூபாய்க்கு போட்டோம்னா நம்மளுக்கு போட்ட அமௌண்ட் ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கும். சரிங்களா? சரி விடுங்க, பரவாயில்ல. இன்றைக்கி ஒரு நம்மளுக்கு பிசி மிஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? பிசி மட்டும் நண்பா, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 82 கொடுத்துருக்கோம். அது பவரில் 32ன்னு போயிடுச்சு. சரிங்களா? சரி விடுங்க, பரவாயில்ல. நாளைக்கு உனக்கு கெஸிங் பார்ப்போம். நாளைக்கும் பர்ஃபெக்டாக ஒரு நம்பர் இருக்குது. இது உங்கள் கணக்கோடு ஒத்து வந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரியா நண்பா? இந்த சேனலில் பெட்டிங் மற்றும் சூதாட்டம் எதுவும் நடக்கவில்லை. இது வெறும் பொழுதுபோக்கான வீடியோ மட்டும்தான். சரிங்களா? சரி வாங்க. இப்போ நண்பா பார்த்தீங்கன்னா இது ஒரு பழைய மெத்தட் தான், பாருங்கள். சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு 2 நம்பர் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. உளுந்து ரிசல்ட் நண்பா, ஃபஸ்ட்டு 2 நம்பர். இது நண்பா பழைய மெத்தட் தான். ஏன்னா புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு இது போன டைம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த மெத்தட் நம்ம இப்போ சொன்னால் தான் புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு டக்குன்னு புரியும். சரிங்களா? அதே நண்பா ஃபஸ்ட்டு 2 நம்பர் ப்ளஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் பண்ணிங்கன்னா இந்த என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 6. இந்த 6 எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சி போர்டு இருக்கலாம் நண்பா, இந்த சி போர்டில் மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா 6ல் 7 6 போனால் 1. அந்த 1க்கு பவர் பார்த்திங்கன்னா 6. சரிங்களா? அதே மாதிரி இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 3. சி போர்டில் பார்த்திங்கன்னா 6 இருக்குது. இப்போ 6ல் 3 பண்ணிங்கன்னா 3 மைனஸ் பண்ணிங்கன்னா 3. அந்த 3க்கு பவர் பார்த்திங்கன்னா 8. இப்போ இந்த 2 நம்பர் ப்ளஸ் பண்ணுங்கள். இது ப்ளஸ் பண்ணிங்கன்னா 6. இப்போ சி போர்டில் பார்த்திங்கன்னா இங்கே 4 இருக்குது. இப்போ 6ல் 4 போயிடுச்சுன்னா 2. அந்த 2க்கு பவர் பார்த்திங்கன்னா 7. சரிங்களா? இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே 2 7 இருக்குது. இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 9. இப்போ இங்கே சி போர்டில் 9 இருக்குது. அப்போ 9 மைனஸ் 9னா கிடைக்கிற நம்பர் 0. அந்த 0க்கு பவர். சரிங்களா? 0க்கு பவர் 5. இப்போ அதே மாதிரி 7 9 இருக்குது. இது 2 ப்ளஸ் பண்ணால் 16. 16 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 7 தான் கிடைக்கும். அப்போ சி போர்டு என்ன இருக்குது 4. அப்போ 7ல் 4 போனால் 3. சரிங்களா? அந்த 3க்கு பவர் வந்து இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா மெயினாக ஆகிட்டான். சரிங்களா? ஆனால் என்ன தெரியுதுன்னா ஒரு நாள் அந்த ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா உளுந்த ரிசல்ட்டுக்கு தான் இறங்கலை. சரிங்களா? இப்போ அந்த மெத்தட் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் 2 நம்பர் பார்த்திங்கன்னா 63. இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 9. இப்போ சி போர்டில் என்ன பார்த்திங்கன்னா 2 இருக்குது. இப்போ 9ல் 2 போனால் 7. சரிங்களா? அப்போ 7 இல்லைன்னா 2 ஒரு நம்பர் வரணும். என்னுடைய கெஸிங் கரெக்டாக இருந்தான்பா அந்த 7 2. சரிங்களா? அது எந்த போர்டுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா என்னுடைய கெஸிங் கரெக்டாக தான் நண்பா, ஏ போர்டுக்கு தான் 2 வரணும். ஏ போர்டுக்கு 2 நண்பா. ஏன்னா ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஏ போர்டு, அடுத்து பி போர்டு, அடுத்து ஏ போர்டு, அடுத்து பி போர்டுன்னு வரும்போது இன்றைக்கி லாஸ்ட்டாக அந்த 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டு முடிச்சுருக்கோம். அப்போ நாளைக்கு அது ஏ போர்டுக்கு 2 வரணும். அதே மாதிரி இந்த மாதிரி 2 நம்பரும் ஒரே மாதிரி வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த மேலே இருக்கிற நம்பரில் தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி இங்கே பிடிக்கணும். ஒரு நம்பர் மைனஸோ ப்ளஸ்ஸோ இல்லை அதே நம்பரோ அப்படி தான் பண்ணி வைக்கணும். நம்மளுக்கு 2 கிடைக்கிறதுனால நான் 2ஆம் நம்பர் எடுத்து ஏ போர்டில் வைக்கிறேன். சரிங்கப்பா? அதே மாதிரி நாளைக்கு நம்ம கொடுக்குற ஆல் போர்டும் பார்த்திங்கன்னா 2 தான். சரிங்களா? இப்போ இன்னும் ஒரு நம்பர், ஏன்னா ஒரு நம்பர் வச்சு நம்ம எந்த ஒரு வின்னிங் எடுத்துட முடியாது. நம்ம இன்னொரு நம்பர் டார்கெட் பண்ணால் தான் ஒரு ஏபி பிசி வச்சா கூட வின்னிங் வரும். சரிங்களா? சரி வாங்க, நம்ம இதுவும் ஒரு சின்ன ஐடியா தான். சரிங்களா? அவங்க கணக்கோடு இந்த நம்பரில் ஒருத்த வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம உளுந்து ரிசல்ட்டோடைய ஏ போர்டு பி போர்டு நான் கட்டம் போடுங்க பார்த்தீங்கன்னா உளுந்து ரிசல்ட்டோடைய ஏ போர்டு பி போர்டு கட்டு போட்டுக்குவேன். அங்கே 12. இந்த 12 என்ன பண்ணுறீங்கன்னா 1 + 2. அப்போனா நம்ம என்ன எடுப்போம், 3 எடுப்போமா. இந்த இடத்துல 3 வரக்கூடிய நம்பருவே அப்படியே டபுளாக ப்ளஸ்.
சரிங்களா. வரக்கூடிய நம்பர் நண்பா டபுளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 3 + 3 6 சரிங்களா. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்குது. இப்போ அடுத்து ஏ போர்டும் பி போர்டும் பார்த்திங்கன்னா 97. இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 16. 16 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 7. இப்போ வரக்கூடிய நம்பர் டபுளாக ப்ளஸ். இப்போ 7 + 7 14. 14ல் 5. அந்த 5க்கு பவர் பார்த்திங்கன்னா 0 சரிங்களா. இப்போ ஏ போர்டு பார்த்திங்கன்னா 8, பி போர்டு பார்த்திங்கன்னா 0. இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணி நண்பா 8 சரிங்களா. இப்படி ப்ளஸ் பண்ணி 8 தான் வரும். அப்போ 8 × 8 8 + 8 பார்த்திங்கன்னா 16. 16 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 7 சரிங்களா. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 7 இருக்குது. இப்போ 9 இருக்குது ஏ போர்டில், பி போர்டு பார்த்திங்கன்னா 7 இருக்குது. இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 7 தான் வரும். அப்போ 7னா நம்ம டபுளாக ப்ளஸ் பண்ணிப்போம். 7 + 7 14. 14 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 5 சரிங்களா. 5. இப்போ ஏ போர்டு பார்த்திங்கன்னா 5, பி போர்டு பார்த்திங்கன்னா 6. இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 5 6 11. 11னா 2. அப்போ 2 + 2 பார்த்திங்கன்னா 4 சரிங்களா. இப்போ ஏ போர்டில் பார்த்திங்கன்னா 4 இருக்குது, பி போர்டு பார்த்திங்கன்னா 3 இருக்குது. இன்றைக்கி விழுந்த ரிசல்ட் சரிங்களா. அப்போ 4 + 3 பார்த்திங்கன்னா 7. 7 + 7 14. 14னா 5 சரிங்களா. அந்த 5 நான் எங்கே வைக்கிறேன்னா என்னுடைய கெஸ்ஸிங் கரெக்டாக நண்பா 5ஆம் நம்பர் பி போர்டுக்கு வரணும் சரிங்களா. அது ஏன் நான் 5 பி போர்டு தரேன்னா இங்கே 505 6 4 6 4 5 சரிங்களா. இப்படி க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி 4 6 2னா இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் தான் க்ளோஸ் ஆகணும் பி போர்டு. இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 காமிக்குது. அப்போ நம்மளோட கெஸ்ஸிங் 2னா நம்மளுக்கு பி போர்டு 5. அப்போ நம்மளுக்கு ஏபியை ட்ரை பண்ண நம்பர் பார்த்திங்கன்னா 25. நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, ஏபிக்கு 25 சரிங்களா. இப்போ நான் பார்க்குற நம்பர் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நம்பர் சி போர்டுக்கு. இது ஒரு சின்ன ஐடியா தான், நாளைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இது பாருங்கள், உங்கள் கணக்கோட இந்த நம்பர் ஒத்து வந்தால் எது ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. நம்ம இந்த லைன் சரிங்களா, நம்ம எப்பவுமே இந்த மாதிரி லைனில் பார்ப்போம். இது மாதிரி பார்த்து நிறைய வின்னிங் எடுத்துன்னு இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி நம்ம பார்ப்போம், பார்த்துட்டு வின்னிங்கெல்லாம் கரெக்டாக அந்த சி போர்டு இது மாதிரி வந்தால் சி போர்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக உட்காந்துடணும் சரிங்களா. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் மெத்தடில் ஒரு 5 நம்பர் மார்க் பண்ணிட்டோம். இங்கே இருக்கிற 3 கரெக்டாக பி போர்டு. இப்போ இங்கே இருக்கிற 5 ஒரு நாளைக்கு முன்னாடியே அது ஏ போர்டு வந்துருச்சு. அப்போ இந்த பெண்டிங் பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்குது. அப்போ அந்த 9ஆம் நம்பர் இங்கே வந்துருச்சுன்னா அப்போ இங்கே இருக்கிற 9 இங்கே வந்த கணக்கு சரியா போச்சுங்களா. 359 539 சரிங்களா. அப்போ நாளைக்கு சி போர்டுக்கு 9 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அப்போ நம்ம கொடுக்குற ஒரே ஒரு நம்பர் சிங்கிள் போர்டு சரி நண்பா. நம்ம கொடுக்குற நம்பர் ஏ போர்டுக்கு நண்பா, நம்ம கொடுக்குற ஏ போர்டுக்கு சரிங்களா. நம்ம கொடுக்குற ஏ போர்டுக்கு சிங்கிள் நம்பர் பார்த்திங்கன்னா 2, பி போர்டுக்கு 5, சி போர்டுக்கு 9 சரிங்களா. நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்திங்கன்னா 259 சிங்கிள் நம்பர். அதே மாதிரி நம்ம ஆல் போர்டு கொடுக்குற நம்பர் பார்த்திங்கன்னா அது குறிப்பாக நம்ம வர நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு 2 சரிங்களா. ஏ போர்டுக்கு 2 எந்த ஒரு மாட்டில். அதேமாதிரி பியும் ஸ்ட்ராங்கு தான் சரிங்களா. நம்ம கொடுக்குற 259லேருந்து நான் கொடுத்த போர்டில் அப்படியே வரணும், இல்லைனா அதுலேருந்து 2 நம்பர்னா ஜிட் ஆகிடும் சரிங்களா. இதில் ஏசிபிசி எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா வின்னிங் வந்துடும் சரிங்களா. இதில் பவர் மெயினில் எதுனா தரல, ஏன்னா பவர் மெயினில் எடுத்தோம்னா நம்மளுக்கு அதிகமாக அமௌண்ட் செலவாகும். பாருங்கள், உங்கள் கணக்கோடு இந்த நம்பர் ஒத்து வந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது பவரும் மெயினும் நீங்கள் நோட் பண்ணி விளையாடுங்க, உங்களுக்கு வின்னிங் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சி போர்டு 2 உட்காந்துருச்சு. நம்ம கொடுத்த 8 பி போர்டு சரிங்களா, அது பவர் 3 போயிடுச்சு. இல்லைன்னா இன்றைக்கி நம்மளுக்கு பிசி அருமையாக வின்னிங் வந்துருக்கும். மிஸ் ஆகிடுச்சு. நாளைக்கு மிஸ் ஆகிறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். பாருங்கள், 259 ஆல் போர்டில் 2 கொடுங்க. அது குறிப்பாக அது ஏ போர்டுக்கு வரணும் சரிங்களா. சரி நண்பா, இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் நண்பா. இந்த நம்பர் உங்களுடைய மேக்ஸில் ஒத்து வந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. அதே மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் போட்டுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா. சரி நண்பா, எல்லாருக்கும் குட் நைட் நண்பா.